ஆனால் எஸ்பிசிஎல் வரோம். மொத்தம் 15 குட்டிகள். இல்லை வி இன்னும் வரலையாட்டிருக்கு. நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்துட்டுருக்காருன்னு. எடுத்து விளையாடுறாங்கன்னு வைங்க, போய் எதாவது வாங்கி சாப்பிடும் போது உடனே கழுவ மாட்டாங்க. சகஜம், நம்மளே தெரியாம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். மருந்து வச்சு எனக்கு என்ன வச்சுன்னா வாடு மாடு வளர்க்குறாரா, ஆடு மாடு கோழி எல்லாம் கடிக்குதுன்னு சொல்லி ஏதாவது பர்பஸ்ல வச்சாருங்களா? அவங்க நாங்க போய் கேட்டதுக்கு எலிக்கு வச்சோங்கிறாங்க. வைக்கிறவங்க அங்க இருக்கு வந்து ஆனா வச்சோன்னு ஒத்துக்கிட்டாங்க. எலிக்கு பெருக்கானுக்கு வச்சோங்கிறாங்க. எங்க வீடு அங்க இருக்கு சார், அங்கே போய் கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் மார்னிங் வந்து அவினாஷ் பாளையத்துலேருந்து வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவினாஷ் பாளையம் ஸ்டேஷன் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிட்டு நம்ம சைடில் வந்து ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே, அதாவது வெட்டினரி டாக்டர், லோக்கல் வெட்டினரி டாக்டருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்டேஷனுக்கும் ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து ரெவன்யூக்கு மட்டும் தான் கொடுப்பேங்க. ரெவன்யூக்கு மட்டும் தான் கொடுப்பேங்க. ப்ளூ கிளாஸில் நீங்கள் ப்ளூ கிளாஸ், பப்ளிக் வந்து ப்ளூ கிளாஸ் கொண்டு கொடுத்தா நீங்கள் வெட்டினரிக்கும் போலீஸ்க்கும் நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. நாங்கள் வந்து ரெவன்யூ கொடுப்போம். ஆர்ஐசி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, பப்ளிக் இஷ்யூ தானே. பப்ளிக் இஷ்யூ அப்போ ரெவன்யூ எதுக்கு வராங்க? லோக்கல் என்கொயரி பண்ணி அப்படிங்களா? இவரோட டாக் போச்சு. ஏன்னா இங்கே என்ன இஷ்யூ நடந்தாலும் தாலுகா தகவல் தெரிவிக்கணும். நீங்கள் லோக்கல் வந்து ரெவன்யூ டிபார்ட் நீங்கள் கொடுங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட பீப்புள்கிட்ட நீங்கள் ரிச்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அங்கே கொடுங்க ஸ்டேஷனில். இந்த மாதிரி இவங்க கொடுத்துக்கிறேன் விஓபி முறையில் வந்து விசாரணை பண்ணி கொடுத்துக்கு நீங்கள் கொடுங்க. சரி, நான் வந்து பேசுகிறேன். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து லோக்கல் வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபரல் கொடுத்து அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீ லோக்கல் பீப்புள் வந்து விசாரணை பண்ணிட்டீங்கன்னா அந்த அம்மா மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. கண்ணு தெரிஞ்சு புதைச்சது 7. இன்னும் அவங்க வாடிக்குள்ளே ஆமா டாக் கிடக்கு 15 இருக்கும். வணக்கம் சார். அங்க ஒண்ணு இப்ப கழுது எங்க இருக்கீங்க? சுற்றி அப்படியே வச்சுட்டாங்க. அங்கே எனக்கு எங்க அங்கே வச்சிருக்காங்க. நாச்சி வளர்த்து வயசானம்மா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணா நாச்சி வளர்த்துனா சைடு அது கொண்டாந்து வாயில ஜீவனுக்கு இப்படி வைப்பாங்கன்னு காலையில் எழுந்திரிக்கிற எல்லாம் லைனா கொத்து அங்கங்க கிடக்கு. Incoming call from Satish and a 2 identified by Truecaller. சொல்லுங்கண்ணா. இந்த வந்திருக்காங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூப்பிடல, இந்த வந்திருக்காங்க இங்கே எல்லாருமே. இன்னும் தோன்றண்ணா எல்லாம் இந்த வியூவெல்லாம் வந்திருக்காங்க. வக்கீல் சார் இவரெல்லாம் வந்திருக்காரு. ஹலோ, எல்லாம் வந்திருக்காங்க இங்கே. அவரும் கொடுத்துருக்காரு. நம்ம வக்கீல் சார் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த வக்கீல் சார் பாருங்க. அவரோட செத்து போயிட்டு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பப்ளிக்கிட்ட வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவரோட தான் செத்து போயிட்டு வந்து அவினாஷ் பாளையம் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் சார். அவரு தான் ஃபஸ்ட்டு செத்து போனது. ஆமாம், அதாங்க சார். நம்ம எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வெட்டினரி டிபார்ட்மெண்ட் லோக்கல் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப இது பண்ணுறாரு. பேசிட்டோம், அவர்கிட்டையும் பேசிட்டோங்க சார். ஸோ எஃப்ஐஆர் காப்பி வாங்கினோம்னா அவர் வந்து நாளைக்கு காலையில் வந்து பிஎம் பண்ணிட்டு
இப்படி என்ன இருப்படி மேடம் இப்போ இதை எடுக்க முடியுமா? ரொம்ப டீகாம்பஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்படியே இருக்கு, நம்ம இது பண்ணிக்கலாம். டாக்டர் பார்த்துக்கலாம். ஒரு கம்யூனிட்டி காலில் வந்து நம்மளுக்கு அதுதான் சார் கேட்டேன் அவங்க புதைச்சி விட்டா அது எப்படி நான் இது பண்ணுறது? புதைச்சவங்கள பிறகு உடம்பு தானே, இப்போ அவங்களும் சேர்த்து தான் நான் உள்ளே கொண்டு வருவேன். இல்லை புதைச்சவங்க உடனே தானே, அப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வரப்போ நான் அதெல்லாம் கேட்கணும்ல, கேட்காம இருக்க முடியாதுல்ல.